இந்த உலக வாழ்க்கையில சின்னத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. ஒரு பிரச்சனை முடிந்தால் மறு பிரச்சனை வரும். மற்றவர்கள் எல்லோரும் ஏமாறுறார்கள். இந்த பிரச்சனைக்கு மட்டும் முடிவு கொடுக்கணும் ஓடுறார்கள். இதை முடிவு கொடுத்தால் நிம்மதி என்றார்கள். போய் முடிவை கொடுத்து பார்த்தால் இன்னொரு பிரச்சனை வீடை தட்டுகிறது. அந்த பிரச்சனையை பார்த்தா வந்ததை விட இதை விட பெருசாக இருக்கிறது. இதுக்கு முடிவு கொடுத்தால் எல்லாம் சரி, ஒரு 10 கோடி என்று சொன்னார்கள். 10 கோடியை சேர்ப்போம் என்று காலை மாலையில இறைவனை மறந்து உழைத்தார்கள். எல்லாம் பண்ணி கொடுத்து விட்டால் புல்ல ஐசியூல மூச்சு இழுக்குது என்று சொன்னார்கள். ஓடி போய் பார்த்தால் இதை விட பெரிய பிரச்சனை. வாழ்க்கையில பிரச்சனை ஓயாது என்ற பாடத்தை சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. ஒரு நாளும் ஓயாது. வாழ்க்கையில ஆகக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வந்தால் அல்லாஹ் உங்களை சிறப்பித்து விட்டான் என்ற அர்த்தம். உங்களுடைய கல்பு அல்லாஹ்வின் பாதையில் இருந்து பிரச்சனை கூடினால் ரெண்டுமே சேர்ந்தால் உங்களை அல்லாஹ் சிறப்பித்து விட்டான். இது முஸ்லிம்களுக்குரிய பாடம். நீங்கள் போய் கால்குலேட்டர்ல அடிச்சு பார்த்தது சிறப்பிச்சதாக வராது. என்ன வாழ்க்கையில பிரச்சனை ஒரு பக்கம் தஹஜ்ஜுக்கு எழும்புறாரு, பிரச்சனை கூடுது, அல்லாஹ் சிறப்பிக்கிறானாம். வல்லாஹ் இதுதான் இஸ்லாமிய கண்ணாடி. இஸ்லாம் சொல்லுகிற பாடம். என்ன பாடம்? ரசூலுல்லாஹ் பிறக்கிறார்கள், வாப்பா இல்லை. வாப்பாவுடைய உருவத்தை கொஞ்சமாவது ரசூலுல்லாஹ் பார்த்தது பெரியப்பாவுடைய முகத்தில், அபூ தாலிபுடைய முகத்தில். அவர் நேசமாக ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தார். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. 6 வயதில் ஒரு பிள்ளை தன்னுடைய தாயோடு வாழ வேண்டும் என்று உணர்கிற பருவத்தில், தாயோடையே இருக்கணும் என்று சுத்தி வருகிற பருவத்தில் அல்லாஹ்வுடைய தாயை எடுத்து விட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த பிரச்சனை தாய் இல்லை.